சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? அண்ணன் ஓட்டுன்றீங்க, அதிமுக ஓட்டுன்றீங்க, டிஎம்கே ஓட்டு கூட என்றீங்க. ஆனா என்டிகே ஓட்டு மட்டும் என்ன மாட்டேன்றீங்க? என்னங்க கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் போட்டு விடுங்க. அண்ணன் பாவம் முட்டை போட்டே இருக்காருல. இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்க. இலவகாத்த கிளி ஒரு கிளியோட கதை தெரியுமா? வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம் நானும் கேட்கிறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத. A few minutes later. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். கருணாநிதிக்கு 20 வருஷம் கொடுத்தா, ஜெயலலிதாவுக்கு 20 வருஷம் கொடுத்தா, கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு 5 வருஷம் கொடுத்துட்டா, எடப்பாடிக்கு 4 வருஷம் கொடுத்துட்டா, ஒரே ஒரு முறை 5 ஆண்டு வாய்ப்பு கொடுத்து பாரு. பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரனாலேன்னு பாரு. அழுகாரா? எனக்கு அழுகா. எல்லா வேலையும் பாப்பேன். நீ பாப்பண்ணே போய் சொல்ல மாட்டியா? சொல்ல தெரியாதுன்னு இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான், இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க. பாட ரெடியா? சீக்கிரம். யாராலும் தொட முடியாத ஒரு வாக்கு வங்கி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை இந்த தேர்தல் ஹீரோ சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார் கும்பு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. வாடி வா. என்னால முடியல டைரக்டர் சார். என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு பணம் துட்டு. விஜய் சார், நீங்க ஜெயிப்பதற்கான காரணம் 2 பேர் தான். ஒன்னு ஜூலி, இன்னொன்னு சாட்டை துரைமுருகன். 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தான் இந்த தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. கண்டிப்பாக தாவேகாவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க 2 பேர் தான். ஒன்னு சாட்டை துரைமுருகன், இன்னொன்னு பிக் பாஸ் ஜூலி அவர்கள். அவங்க 2 பேர் தான் அந்த ஏ டீம் பி டீம் சொல்லுவாங்கல்ல, அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவங்க செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. மோசம் போயிட்டோம், மோசம் போயிட்டோம். எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க. ஆனா அவங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. எழுதி வைத்துக் கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறார். 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு. A few moments later. இன்னொரு இன்னைக்கு பெண்ண திங்கக்கிழமை, இன்னொரு 6 நாள் அடுத்த திங்கக்கிழமை மத்தியம் இந்த நேரத்துல சோழி முடிஞ்சிருக்கோம். அப்போ 65 நம்ம தயாராகலாம். என்ன நான் வாங்கி வச்சிருக்கேன், பெப்பரும் வாங்கி வச்சுட்டேன், சீரகமும் வாங்கி வச்சாச்சு, தேங்காய் சில்லு இருக்கு. மே 4ஆம் தேதி 65 ஆமா சுட சுட போட்டு கொடுத்தோம். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று, 5வது முறையும் நம் கட்சி வெல்லாது. அரசியல் எல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்குவாரி வேலைக்கு போயிடலாம் தம்பி. ஏன் இந்த மாதிரி அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க கதறாங்க அப்படின்னா,
விஜயின் வருகையால் 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் அனாதையாக போவது சீமான் தான். அதை கண்கூட நம்ம பார்க்க போறோம். 36 லட்சம் வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு முஷ்டிய மடக்கிக்கிட்டு இருக்கிற சீமான் அதுல 30 லட்சம் வாக்குகளை இழந்து அரசியல் அனாதையா நிக்க போறாரு. அதற்கான அறிகுறி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஐயோ இந்த மாதிரி ஒருத்தன் நம்மளை காலி பண்ணிட்டாங்கிற அந்த ஆற்றாமையில தான் சீமானே விஜயை பாத்தீங்கன்னா அணிலு அது இதுங்கிற ஒரு அருவருப்பான வார்த்தையால பேசிட்டு இருக்காரு. இந்த சாக்கடை துரைமுருகன் டெய்லி 4 வீடியோ போட்டு விஜய் கழுவி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிட்ட போய் இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் என்ன ஆவானே தெரியல. இதுக்கப்புறம் விஜய் 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 அதாவது இது வரைக்கும் விஜய் 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 விஜய்னு பேசினவன் இதுக்கப்புறம் என்ன பேசுவான்னு ஒண்ணுமே புரியலையே நமக்கு. இதுக்கப்புறம் இந்த கடிகாரத்துக்கு ஓய்வு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிக்குமா? பட் இதுக்கப்புறம் விஜய் 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 அப்படின்னாக்கா விஜய் நீ பேச தவறு கிடையாது. ஆனா ஒரு அவதூறு கருத்து விஜய் கேரவேன்ல திரிஷானாக்கா உன் மேல கேஸ் போடுறாங்களே, தூக்கி உள்ள போட்டு கொட்டையை பிரிக்கிறாங்களே, என்ன பண்றது இதுக்கப்புறம்? ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரம் எதுவா இருந்துச்சு, எல்லா பேருடைய அதாவது பொது புத்தியிலிருந்து பார்க்கும்போது என்னவா இருந்துச்சுன்னா 24 மணி விஜய் அவர்களை திட்டிக்கிட்டே இருக்கிறதா இவங்களோட குழப்பா போச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு இடத்த பிடிச்சிருக்கோம், அது எல்லாத்தையுமே தன் வாயால தவளை தன் வாயால் கெடும்னு சொல்ல போதா அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருனாக்கா இந்த சாட்டையும் அவங்க அண்ணன் குஞ்சுமணியும் தான். யாரு இவன் சைமன் செபாஸ்டியனும் தான். இவனுக்கு 2 பேரால மட்டுமே அந்த கட்சி அழிஞ்சுது. மனசு இல்லைனாலும் நான் மறுபடியும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு சாட்டையினுடைய அந்த யூடியூப் சேனல் ரொம்ப 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 முக்கியமான காரணம். அப்படி இருந்தா கூட சீமான் மேல ஓரளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஏதாவது பண்ணுவார் பா இவர் பரவாயில்லன்ட்டு. ஆனா இந்த மஞ்சப்பொடி மாமா பைய பேசி 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 பேசியே அந்த கட்சியை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டான். அவனுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, என்ன வேணுமோ பெட்டி கிட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டான், அவனுக்கு தேவையானது வந்துருச்சு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நிறைய இளைஞர்களை நாம் தமிழர் கட்சியை விட்டு அகலமா ஓட வச்சதற்கான மெயின் காரணம் சாட்டை அவர்கள் பேசியதும் விஜய் அவர்களுக்கு எதிராக வன்மத்தை தெளித்ததும். நீங்க எடுத்துட்டு போனது எல்லாமே விஜய் 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 24 முறை விஜயை திட்டுறதும் இல்ல விஜய் குடும்பத்தை திட்டுறதும் இல்ல விஜய் ரசிகர்களை காலில் விழுக சொல்லி மோசமா பேசுறதும் எந்த பொதுமக்கள் அதை ஏத்துப்பாங்க நினைக்கிறீங்க? எப்போ அந்த மஞ்சப்பொடி மாமா பைய கட்சியை விட்டு வெளில வரணும் அன்னைக்கு தான் அந்த கட்சி ஜெயிக்கும். இல்ல சத்தியமா அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இது காரணம் நாங்க கிடையாது, உங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன். நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், திமுகவில் காசு வாங்கிட்டு விஜய் அண்ணனை திட்டுறாரு, தமிழக வெற்றி கழகத்தில் பேசுறாரு, திமுக காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா நீங்க எவனுமே கேட்காம. ஆனா சீமான் வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டையை தூக்கிடுங்க முதல்ல, இல்லைன்னா அவர் உங்களை தூக்கிட்டு உங்க இடத்துல அவர் உட்காந்துருவாரு. பாத்துக்குங்க, இந்த விஜய் மேல இருக்க அந்த ஹேட் மாங்கறீங்க நீங்க பண்ணியிருக்கவே கூடாது. அது நீங்க பண்ணது ஒரு பெரிய அபத்தமான ஒரு அரசியல் தான். அது பேட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு அந்த பேட் ஸ்ட்ராட்டஜிக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங்க போட்டு ஒருத்தன் மட்டும் வசதி ஆயிட்டு போயிட்டான், ஒருத்தன் மட்டும் பொழச்சிட்டான்ல ப்ரோ. அப்படி சொன்ன எங்களே கெட்ட வார்த்தை போட்டு நீ திட்டினீங்க. அதோட விளைவு இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளரால் 5000 ஓட்டு கூட வாங்க முடியாத அளவுக்கு போய் நிக்கிறீங்க. என்ன பாக்குற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்னது அந்த போட்டோ இப்போ போடுங்க. அந்த போட்டோவை தலைக்கணமும் அகம்பாவும் உங்க கட்சி எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாத்தீங்களா? காலில் விழுங்க ட்ரெண்டு. எனவே நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சீமான் அவர்கள் 32,000 ஓட்டு பின்தங்கிறதும் அதோட சேர்த்து நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டு சதவீதம் சுமார் 3% அளவிற்கு குறையிறதும் இருக்கு இல்லையா? இதற்கு முழுக்க காரணம் கேள்வியை சாட்டை துறையை பார்த்து கேளுங்க. கடந்த ஒரு ஆண்டு காலம் விஜயை திட்டத்தை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய வேலையோ நாம் தமிழ் கட்சி வளர்க்கக்கூடிய வேலையோ செஞ்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு தொகுதிக்கு ஒரு 15,000 வாக்காவது வாங்கியிருப்பீங்க, கேவலப்படாமல் இருந்திருப்பீங்க. இப்போ கேவலப்பட்டு மற்றவைன்னு போடுறாங்க, மற்றவையில கூட ஒன்று போடுறாங்க. ஆனால் அண்ணன் சீமான் படத்தை போட்டுக்கிட்டு 0 போடுறாங்க. என்ன கோட்டச்சாமி? ஒன்றும் இல்லையா?